இந்த லேடி இவங்களோட பர்ஸை தொலைச்சி 46 வருஷம் கழிச்சு கிடைச்சது ஒரு தியேட்டர்ல. இவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து 1980ஸ்ல ஒரு தியேட்டர்ல படம் பார்க்கலான்னு போயிருக்காங்க. அந்த தியேட்டருக்கு போயிட்டு படத்தை பார்த்துட்டு வரப்ப இவங்களோட பர்ஸ் தொலைச்சிருக்காங்க. ஸோ வீட்டுக்கு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த பர்ஸை காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து டிரைவிங் லைசன்ஸ்லாம் எடுத்துட்டு அடுத்த ஒர்க் பார்க்க போயிட்டாங்க. இந்த தியேட்டர்ல யாரோ க்ளீன் பண்ண அவங்க போயிட்டு இதை போய் ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்காங்க. இந்த பர்ஸை இந்த ஸ்டோர் ரூம்ல வச்சு அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து ஒரு கிராக் இருந்திருக்கு. அந்த தியேட்டருக்கு மேல ஸ்டோர் ரூம் இருக்கு. அந்த சீலிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த சீலிங் நடுவில் ஏதோ கிராக் இருக்கு. அந்த கிராக் போயிட்டு இந்த பர்ஸ் மாட்டிக்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கு மேல இந்த குப்பையெல்லாம் உங்களுக்கு சாக்லேட் பேப்பர், பழைய டிக்கெட், கிழிச்சு போட்ட டிக்கெட் இதெல்லாமே அது மேல இருக்க ஒரு 46 வருஷம் அங்கேயே இருந்திருக்கு. கொரோனா டயத்துல என்ன பண்றாங்க, தியேட்டர் எல்லாம் மூடிட்டாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் நமக்கு நிறைய நீண்ட நேரம் இருக்கு. இந்த லாங் டைம் கேப்ல நம்ம தியேட்டரை ரெனோவேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டரை ஃபுல்லா ரெனோவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்றாங்க. அப்ப பார்த்தா ஒரு பர்ஸ் கிடைக்குது. இந்த பர்ஸ் கிடைச்ச உடனே ஓகே, ஒரு 46 வருஷத்துக்கு முன்னாடி தொலைச்சிருக்காங்க, இதை நம்ம எப்படியே கொடுத்து ஒரு நியூஸ் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் எல்லாம் வச்சு சோஷியல் மீடியாவோட ஹெல்ப் மூலியமா இந்த லேடியை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு கூட்டிட்டு அவங்களோட பர்ஸை திருப்பி கொடுக்குறாங்க. 46 வருஷம் கழிச்சு அவங்களோட பர்ஸ் திருப்பி கிடைச்சிருக்கு. ஒரு விஷயம் உங்களோட தான் இருந்தா அது என்னைக்கா இருந்தாலும் உங்களை தேடி வரும்.